நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இத்தனை நாளாக வந்து நம்ம சேனலில் வந்து இண்டோரில் செஞ்ச வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. லைக் ஃபுட்டு, அப்புறம் வந்துட்டு லேடிஸ் சம்மந்தமான இந்த சாரீ டிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம். ஆமாம். ஸோ இவங்களோட வீடியோலாம் வணக்கம். உங்கள் சைடில் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். ஸோ இத்தனை நாளாக எங்கள் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரோட எண்டில் இருக்கும். ஸோ 31 இன்னைக்கு டேட் வந்து 31. ஸோ இத்தனை நாளாக எங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டிங் போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட வீடியோ வந்துட்டு பீச்சுக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது ஸ்பாட் ஒன்று பார்த்து வச்சுருக்கோம். அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ போகலான்னு இருக்கோம். அந்த ஸ்பாட் பேர் தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நீனே ரிவீல் பண்ணிடு. ஒரு சென்னையிலேயே ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியும் சொல்லலாம், ஒரு பிக்னிக் ஸ்பாட்னு சொல்லலாம். அது வந்து குமிழின்னு ஒரு ஏரியா இங்கே இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்குமே அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. வீடியோஸ்லலாம் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் நேராக போய் பார்க்கணுன்னு ஆசை. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு கேம்ப் பண்ணணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் கேம்புக்கு தேவையான எந்த பொருளும் வந்து நம்ம சேனலில் இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு போய் பார்த்து அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே கேம்ப் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு சேஃப்டியாக இருக்குமா, லேடிஸ் எல்லாம் போகலாமா, எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து மோட்டோ வியூவில் பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம கார் வியூவில் தான் இந்த ரைடை பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வீடியோ வாங்க. அப்புறம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2024. ஸோ வருஷத்தோட கடைசியில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 2025 நியூ இயர் அதுமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கேம்ஸ்ராம் சேனல் சார்பாக வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்ல எல்லாம் செட்டப்பும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான திங்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு கேம்பிங்க்கு ஒரு ப்ரீ கேம்பிங் கூட வச்சுக்கலாம். இது அந்த ஏரியா எப்படி இருக்கு, நம்மளால அங்க கேம்ப் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அங்க போயிட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரீ பிளான்டா ஒரு சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்ப வாங்க நம்ம எப்படி அந்த ரூட் எப்படி போறோம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த வழியை நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். பிளசன்டபிளா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அண்ட் நாங்க 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறதில்ல, நம்ம எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ரைட. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இந்த குமிழிங்கிறது எங்க இருக்குன்னு அவுட் ஆஃப் சென்னையில இருக்கவங்க பாக்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து சென்னையில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர், லைக் தாம்பரத்துல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வாக்குல தான் இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு அந்த மேப் ரூட் எல்லாமே வந்துட்டு நான் போற வழியில சொல்றேன். மெயினா ஈஸியா தாம்பரத்துல இருந்து நீங்க எப்படி போகணுங்கிறத வந்துட்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் போடுறேன். நான் இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வளவலன்னு பேசிட்டு இருக்காம உங்களுக்கு வந்துட்டு ரைடிங் வியூ காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளா ஆக்சுவலா பிளான் பண்ணிட்டே இருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரா ஒரு ரைட் போகணும், ஒரு நியூ பிளேஸ் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சூப்பரான ஒரு கப்புள் கேம்பிங் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப நாளா சேஃப்டியாவும் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இது பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேப் போட்டுப்போம். ஓகே, ஸோ மேப் போட்டாச்சு சக்சஸ்ஃபுல்லா. இங்கேருந்து எவ்வளவு தூரம் காட்டுதுப்பா? இங்க இருந்து 17 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேங்கை வாசல் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கும். இதான் நாங்க ஸ்டார்ட் பண்ற ஸ்பாட்னு வச்சுக்கோங்க. தாம்பரத்துல இருந்து வேங்கை வாசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வரும். இங்க இருந்து எவ்வளவு தூரம் காட்டுது? இங்க இருந்து 17 கிலோமீட்டர்ஸ். 17 கிலோமீட்டர்ஸ். ஸோ அரௌண்ட் வந்து 27 கிலோமீட்டர் ஃப்ரம் தாம்பரத்துல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ற விதமா தான் நாங்க இதை எடுக்கிறோம் இந்த வீடியோ. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மொத்தமே நாங்க ஒரு 83 வீடியோ தான், 83 வீடியோ தான் போட்டிருக்கோம். அதுக்கு நல்ல பலன் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. எப்படின்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய புது புது உறவுகள் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபரா நமக்கு வந்துட்டு ஜாயின் ஆறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு நல்ல நல்ல வார்த்தைகள் வருது, நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க. ஸோ இன்னும் நல்லா பண்ணுங்க, இது நல்லா இருக்கு, தேங்க்ஸ் இப்பெல்லாம் சொல்றப்ப
ஓகே, ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா தான் இந்த ரைடை வந்துட்டு ஒரு ரைட் மூலியமா உங்களை சந்திக்கலாம். சும்மா நம்ம கேமரா முன்னாடி நின்று தேங்க்ஸ் சொல்லி ஓகே அதை நீங்க பாப்பீங்க. பட் பார்க்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த புதுமையா காட்டணும், உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு இது ஒரு நியூ இயர் கிஃப்டா இருக்கும். எஸ், நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன வேணும், அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்க தீவிரமா கத்துக்கிட்டு அதை வந்து நாங்க ப்ரெசென்ட் பண்ண விரும்புறோம். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ முடிஞ்சா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப நம்ம வந்து கோவிலாஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இதுல இருந்து எப்படி திரும்பணும்? இப்ப லெஃப்ட். ஓகே, ரைட் திரும்பினா சேலியூர், நம்ம லெஃப்ட் திரும்பணும். கோவிலாஞ்சேரி அந்த ஜங்ஷன்ல லெஃப்ட் திரும்பணும். அப்ப இது மணல் லாரியா? ஜல்லி எடுத்துட்டு போறாங்க. ஆனா பயங்கரமான வெயில் மக்களே, கொஞ்சம் நஞ்சம் வெயில் இல்ல, ஈரன்றதுமா பயங்கர வெயில். ஆக்சுவலா கிறிஸ்மஸ் அப்ப ஒரு வீடியோ போட்டிருப்போம், சாக்லேட் ப்ரௌனின்ட்டு. ஸோ அதுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். பட் அன்னைக்கு நாங்க இன்னொரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எடுத்தோம், பைக் ரைட்ல போயிட்டு ஃபுல் வீடியோ எடுத்துட்டோம். நிறைய விஷயங்கள் அதுல பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் பேசணும். எங்க போனோம் அப்படின்னா ஈஸியர் வரையும் போயிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டை நம்ம எடுத்தோம். ப்ராப்ளம் என்னன்னா மைக் ஆன் பண்ணாமே பேசிட்டு போயிருந்திருக்கும். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அதுக்கப்புறம் மறுபடியும் மைக்கை நம்ம டப் பண்ணி மைக் ஆன் பண்ணி மறுபடியும் அதை நான் உங்களுக்கு அப்படி காட்ட எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஏன்னா லாஸ்ட் நம்ம ரைட் வீடியோல நம்ம கார் ரைட்லயே நம்ம சொல்லிருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம லைவா பேசணும்ட்டு. எஸ், நம்ம சேனல்ல மைக் வாங்கிட்டோம், அந்த மைக் மூலியமா பேசுறது தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மைக்கை பத்தின அன்பாக்சிங் நான் கண்டிப்பா போடுறேன், ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மக்களே. புது யூடியூப் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மைக் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப வர்த்துங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பொன்மார் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கும். சோ நான் சொல்ற அந்த நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க மறக்காம நோட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு எங்கேயா நீங்க ரூட் தெரியாம இருந்தா கூட இந்த ஏரியாவை போட்டு மேப் மூலியமா நீங்க இங்க ரீச் ஆயிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். அதனாலதான் நான் அந்தந்த ஸ்பாட்ல உள்ள நேம் எல்லாம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். சென்னையில இப்படி ஒரு பிளேஸா அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படலாம். கண்டிப்பா நீங்களும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கிளியர் கட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பாட் வந்து நம்ம நெருங்கி இருக்கோம். இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் எடுத்தோம்னா கண்டிகை, ஸ்ட்ரைட்டா போனா கேளம்பாக்கம். கிளாம்பாக்கம் படிச்சிட்டேன். ஓகே, ரைட், இந்த ரைட் எடுத்தா கண்டிகை, நம்ம ரைட் எடுக்க கூடாது, நம்ம ஸ்ட்ரைட்டா போறோம். ஸோ இப்போ நீங்க லெஃப்ட்ல பாத்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு காலேஜ். இந்த காலேஜ் பேர் என்னப்பா? பிரின்ஸ் காலேஜ். ஏன் இந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா இங்கதான் என் மனைவி வந்து படிச்சாங்க, அதனால அவங்களோட மெமரிஸ் எல்லாம் இங்க உட்காந்து அப்படியே நினைச்சு பார்த்துட்டே வராங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஓகே, இப்போ நம்ம ஃபியூல் போட்டுக்கலாம். ஃபியூல் ஸ்டேஷன் இங்கதான் இருக்கு, இதுக்கப்புறம் எங்க இருக்குன்னு தெரியல. சோ இப்போ ஃபியூல் போட்டாச்சு. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ரைட். சோ இன்னும் எவ்வளவு காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ். 11 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இன்னொரு 20 நிமிஷத்துல ரீச் பண்ணிடுவோங்கிற போல காட்டுது. இது செங்கல்பட்டு மாவட்டம் தான்ங்கறாங்க. இது மாம்பாக்கமா? ஆமா. இப்ப நம்ம லெஃப்ட் திரும்பணுமா? இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா ஆக்சுவலா போறோம், ஆப்போசிட்ல. அதுல நம்ம ஸ்ட்ரைட்டா போறதுக்கு வே கிடையாது. ஓகே, யூ டர்ன் பேரிகேட் வச்சிருக்காங்க. பட் நம்ம இது மாதிரி ஓகே இப்படி போறோம், பட் இப்படி சுத்தி போறோம். யூ டர்ன் எடுத்து அந்த சைடு போகணும். சோ ஃபியூல் போட்டுக்கோங்க மக்களே. இத போலலாம் வந்துட்டு போறப்போ வந்துட்டு எப்பவுமே உங்க டேங்கை வந்துட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு ரைட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் நோ ப்ராப்ளம் இல்ல, மோர் தென் 5 ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா நீங்க அங்க போயிட்டு அந்த பெட்ரோல் கம்மியா இருக்க டைம்ல வந்துட்டு அதை போட்டுக்கலாம்னு திங்க் பண்ணாதீங்க. வெளில கிளம்புறீங்கனாலே உங்க கார்ல வந்துட்டு ஏர் ஃபியூல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வெளில போறது சேஃப்டி. எப்பவுமே கையில கொஞ்சம் பெட்டி கேஷ் எடுத்துக்கோங்க நீங்க, விச் மீன்ஸ் செலவுக்கு கொஞ்சம் கையில கேஷ் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு கூகுள் பே ஒர்க் ஆகுமா இல்ல கார்டு ஒர்க் ஆகுமான்னு தெரியாது.
ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் போறோம் இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூட்டர்ன் போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் லெஃப்ட் எடுக்க போறோம். நல்லா இந்த போர்டை உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். லெஃப்ட் போனா செம்பாக்கம் போட்டிருக்கு, செம்பாக்கம் காயார் போட்டிருக்கு. ஸ்ட்ரைட்டா போனா வண்டலூர், ரைட்டு திரும்பினா மேடவாக்கம் நம்ம வந்த வழி. இப்போ நம்ம வந்துட்டு இந்த காயார்னு போட்டிருக்குல, அதான் செம்பாக்கம். அங்க இருக்கு இந்த லெஃப்ட் தானே. இது ஆக்சுவலா மாம்பாக்கம். நம்ம இருக்கிறது மாம்பாக்கம். இங்க இந்த ஜங்ஷன்ல இருந்து 7 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இந்த ஜங்ஷன்ல கூட நீங்க தேவையானது வாங்கிக்கலாம். இன்கேஸ் கேம்பிங்ல வந்துட்டு நீங்க ஏதாவது குக் பண்ணணும் அப்படின்னா இங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கி போய்க்கலாம். இங்க நிறைய கடைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. காய்கறி கடையில இருந்து, மளிகை கடையில இருந்து, நான்வெஜ் கடையில இருந்து எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். இங்க பார்த்தாலும் குப்பை. ஓகே, நம்ம சேனல்ல இருக்கிற வாசகத்தை எப்பயுமே சொல்ற ஒரு வாசகத்தை நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். இல்ல, இங்க நம்ம போயிட்டு இருக்க இடங்களை பார்த்தாலே தெரியுது, நிறைய இடம் வந்துட்டு குப்பைகள் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ யா, திஸ் இஸ் தி டைம். ஸோ குப்பை போட வேண்டாம், குப்பை போடுவதை தவிர்ப்போம், ஈகோ சிஸ்டத்தை பாதுகாப்போம். அதேதான். இந்த ஜங்ஷன்ல இருந்து வரும்போது உங்களுக்கு 2 வழி வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதுல வந்து நம்ம ரைட் தான் எடுக்கணும். ஓகே, அந்த டெம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்க லெஃப்ட் சைடுல ஒரு டெம்பிள் இருக்குல்ல, நீங்க போறப்ப அது உங்க லெஃப்ட் சைடுல இருக்கணும். இந்த ரோட்ல வந்தீங்கன்னா என்ன, இந்த இடத்துல பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஒரு ஸ்பாட்டு, எவ்வளவு மரங்கள் நிறைந்த இடமா இருக்கு பாருங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கோம். இந்த இடமே அழகா இருக்கு. ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்றோம். ரைட் போனா பனங்காட்டுப்புறம், பனங்காட்டு பாக்கம் கூட்ரோடு. இது இப்ப நம்ம ஒரு ரைட் எடுக்கணும். அந்த ரைட் சூப்பரா இருக்கு. இந்த ரோடு எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. இந்த சைடு ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போய் பார்க்கணும். லெஃப்ட் லெஃப்டா? ஓகே, இப்போ நம்ம பூங்கேரி லெஃப்ட் எடுத்தோம்னா பூங்கேரி அந்த மெயின்ல இருந்து பார்த்தோம் இல்ல, அதோட பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கு பாத்துக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லெஃப்ட் எடுக்கிறோம் நம்ம. பனங்காட்டு பக்கத்துல பூங்கேரி பஸ் ஸ்டாப். மயில்பா, ஹை சூப்பர். மழைதான் இல்ல, அட்லீஸ்ட் மயிலாச்சும் இருக்கு. அழகான காட்சி. இது வரையுமே நல்லா இருக்கு. ஐசோலேட்டடா இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஐசோலேட்டடா இருக்குது. எப்பவுமே சொல்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா, என் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரி தெரியும், யாருமே போகாத அழகான இயற்கையான இடத்துக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். குமிழி ஊராட்சி, சூப்பர். இதுதான் போல இருக்கு. ஓகேங்க, இதுதான் குமிழியோட ஊராட்சி என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். உண்மையாவே இது சென்னைன்னு சொன்னா நம்ப என்னாலே நம்ப முடியல மக்களே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ரைட்டா? ரைட். இங்க ஒரு ரோடு ஒண்ணு போகுது. இங்கே ஒரு கடை இருக்குது. ஓகே, இந்த லெஃப்ட் திரும்பறதுக்கு முன்னாடி 2 கடை இருக்கு. அப்ப நோ ப்ராப்ளம். யா யா, இங்கே மளிகை கடை போலதான் இருக்கு. இந்த லெஃப்டா? குமிழின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு ரைட் சைடுல. இதுல இருந்து வந்து லெஃப்ட் எடுங்க. ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க, அடையாளம் பாத்துக்கோங்க. இல்ல லெஃப்ட் எடுத்தீங்க, கேம்ப் குமிழின்னு போட்டிருக்காங்க. கேம்ப் வேற போட்டிருக்காங்களா? 700 மீட்டர்ஸ் ஸ்ட்ரைட்டா? ஓகே, இந்த இடத்துல ஸ்கூல் ஒண்ணு இருக்கு, அரசு உயர்நிலை பள்ளி குமிழி. இதெல்லாம் நீங்க ஒரு அடையாளமா வச்சுக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்டம். ஓகே, இந்த ஸ்கூல்ல இருந்து ரைட் எடுக்கணுங்க. இப்போ உங்க லெஃப்ட் சைடுல தெரியுது ஸ்கூல், இதுல ரைட் எடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க மக்களே. வாவ், உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த பியூட்டிஃபுல்லான லேக். எஸ், திஸ் இஸ் தி குமிழி லேக். ரியலி ஆசம், சூப்பரா இருக்கு. சோ வந்துட்டோம் மக்களே ஸ்பாட்டுக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, நாமளும் உள்ள போவோம். ஆட்டோல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கே. நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போய் அசுத்தம் செய்யாதீர், குப்பையை கொட்டாதீர். சூப்பரா போட்டிருக்காங்க. சோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க.
ஓகே, ஸோ இதுதான் இந்த குமிழியோட ஸ்பாட்டு. ஃபைனலி வந்தாச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு மவுண்டைன் இருக்கு, இங்க இது இருக்கு. என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? வைல்டு லைஃப் இந்த குமிழியிலே என்னென்ன விலங்குகள் பீகாக். எல்லாமே இங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அசுத்தம் செய்யாதீர், குப்பை கொட்டாதீர். நம்ம சேனல்ல சொல்ற அதே பழமொழி. ஓகே, சூப்பர். என்ட்ரன்ஸே அருமையா இருக்கு. சூப்பரா. ஸோ இப்படிதான் நம்ம வந்தோம். வந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ள போலாம். இது பாருங்க, இங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சைன் போர்டு வச்சிருக்காங்க. அங்க ஒரு சைன் போர்டு, அங்க ஒரு சைன் போர்டு, எல்லா இடத்துலயுமே சைன் போர்டு இருக்கு. ஸோ ஸ்கேன் பின் கொடுத்துருக்காங்க, பட் என்ன ஸ்கேனுன்னு தெரியல. நான் காட்டுறேன். என்விரான்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. முடிஞ்சா நீங்க இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. நானும் ஸ்கேன் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். அப்பா ரொம்ப எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு, அழகா இருக்குங்க லேக்கு. அதுக்குள்ள எப்படி இருக்கு பாத்தியா? நிறைய பேர் ஆல்ரெடி அங்க இருக்காங்க போல இருக்கு. பசங்க எல்லாம் இருக்காங்க போல இருக்கு. அங்கயா? ஆமா. இல்ல, இங்க ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டு கார் இருக்காங்க. வர முடியாது. இங்க நம்ம குக் பண்றது எல்லாமே இப்படி குக் பண்ணிட்டு உள்ள போயிடலாங்க. சூப்பரா இருக்கு. ஒரு மலை அடிவாரத்துல ஒரு லேக். இது எந்த அளவுக்கு ஆழம் தெரியல. சின்ன லேக் தான், ஆனா சூப்பரா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நிறைய வார்த்தை எல்லாம் இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லைட்டா ஒரு மலை மாதிரி ஏறுது, அதுக்கு மேல இந்த லேக் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரீஸ் தான். நல்ல காடு, மலை, தண்ணி, சூப்பரா இருக்குங்க இந்த ஏரியா. சூப்பரா, அது எக்ஸ்பெஷலி இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல. ஒரு அந்த மலையில இருந்து ஏறி இது சொல்றேன். இது அப்படியே ஒரு இந்த இடத்துல வந்துட்டு வருஷலா ஒரு பாதை மாதிரி போகுது. இங்க உட்காந்து அங்க குக் பண்றதெல்லாம் இருக்கு. அங்க போய் காட்டுவோம். இப்ப அந்த இடத்துல ஃபுல்லா குக் பண்றாங்க போல இருக்கு. நெஞ்சை விட்டு வந்த வார்த்தை ஒன்று தொண்டைக்குள் சூழ் கொண்டதோ, உன்னை விட்டு உடல் மீளவில்லை என் கால்கள் சைன் போர்டு வச்சிருக்காங்க கொண்டதோ, பூமிக்கு வந்த பனித்துளினா சூரியனே என்னை குடித்து விடு, யுகம் யுகமாய் நான் எரிந்து விட்டேன், பனித்துளியே என்னை அணைத்து விடு, உறவே உயிரே உணர்வே, நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளி. ஓ, ஸ்பாட்டுக்கு நெருங்கியாச்சு. ஸ்பாட்டை பாட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதான்ல இருக்கா இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் அருமையான ஒரு இடம். இது சூப்பரா இருக்கு. ஸோ குமிடிக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபேமிலியும் வராங்க, ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, எல்லாருக்குமே ஒரு ஏற்ற இடம் தான் இது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குக் பண்ணியிருக்காங்க. அப்படியே என் கூட வாங்க காட்டுறேன். உள்ள வாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் மரம், ஃபுல்லாவே நெடுக்க மரம் தான் இருக்குது எல்லா சைடுமே. ஸோ கார் போகலாமான்னு கேட்டிங்கன்னா கார் போகலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. கார் நிப்பாட்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு கார் போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு கார் வர முடியாது. அது போல தான் இருக்குது. சிரமம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே குக் பண்ணீங்கன்னா குக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மறக்காமல் அணைச்சிருங்க, ரொம்ப முக்கியம். ஆனால் அவ்வளோ காற்று சூப்பராக வருதுங்க இந்த இடத்துல. தண்ணியோட ஆழம் தான் எவ்வளோன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல உட்காந்து ஒரு டீயோ காஃபியோ குடிச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வீட்லேருந்தே வந்துட்டு டீலாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோம். வாங்க. சரி, இந்த இடத்துல டீ குடிக்கலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் சாப்பிட்லாம். அந்த இடத்துல இன்னும் நல்லா இருக்கு அழகா. மேம், இந்த இடத்த எப்படி ஃபீல் பண்ணுற? கண்டிப்பா நான் சென்னை மாதிரி இல்ல. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஆசமா பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இங்க நீங்க வந்து மரங்கள் தான். சேஃப்டியா தாங்க இருக்கு. நம்ம எமர்ஜென்சி ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்ல. பட் இருந்தாலும் நீங்க வரது வந்து கப்புள்ஸா நீங்க ரொம்ப இதுல இன்டிப்டாலாம் போவாதீங்க. இங்க முனையிலே நின்னுக்கோங்க. இந்த இடம் அழகா இருக்குல்ல.
ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம இந்த இடத்துல இப்படி உட்காந்துக்கலாம். இந்த மரம் அழகா இருக்கு. இன்னும் ஃபுல்லா இருக்குங்க அந்த ஸ்டெச். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெச் உள்ள போகுது, எங்க போகுதுன்னு தெரியல. உள்ளார ஆல்ரெடி ஒரு கேங் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடம் சூப்பரா இருக்கு. நான் இங்க உட்காந்து டீ காஃபி குடிக்கலாமா? ஓகே, இதை செட் பண்ணிக்கலாம். கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ ஆவியோடு சேர்ந்து. நாங்க சாப்பாடுலாம் எதுவும் எடுத்துட்டு வரல, ஒரு டீ தான் குடிக்க போறோம் இங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். ஸோ சாப்பிடலாம், இங்க வந்து சமைச்சும் சாப்பிடலாம், நீங்க சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்தும் சாப்பிடலாம், இல்ல ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தும் சாப்பிடுங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா லேக் தான், மரம் இருக்கனால ரொம்ப நிழலாவும் இருக்கு. மரம் அவ்வளோ நிழலாவும் இருக்கு. நாங்க கார்ல வரப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஹீட்டா இருந்துச்சு, எவ்வளவு வெயிலா இருந்துச்சு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சேஞ்ச் இருக்கிற போல இருக்கு இந்த பிளேஸ். ஸோ வீட்ல இருந்து டீ போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி எதுல குடிக்கிறது? இதுலயா? இல்ல, டம்ளர் இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். எப்பப்ப எடுத்து வச்ச? ப்ரிப்பேர் பண்ணி வீடியோக்காக புது டம்ளர். இது நம்ம எப்ப வாங்கி வச்சது, எப்ப எடுத்து வந்திருக்கீங்க? பால் காய்ச்சும் போது வாங்கினது. ஓஹோ, வாவ், சூப்பரா இருக்குங்க. சுடு வாங்க டீ குடிப்போம். Cheers. என்னடா டீக்கெல்லாம் சேஸா கேட்காதீங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக தான். ஓகே, நம்ம இந்த நியூ இயர்க்கு எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்றத நம்ம வீட்ல இருந்து கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே நம்ம மோஸ்ட்லி இப்ப குப்பை போடுறது இல்ல, இருந்தாலும் இதே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எல்லா நியூ இயர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெசல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த ரெசல்யூஷன்ஸை வந்து நம்ம காப்பாற்றுறோமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். நானும் நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஆனால் அதை வந்துட்டு நான் திறம்பட வந்து செயல்படுத்த கிடையாது. ஆனால் இந்த நியூ இயருக்கு வந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன். கேம்ஸ்டாம் சேனலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிற ஸ்பாட்டில் குப்பை எதாவது இருந்துச்சுன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குப்பையை வந்துட்டு அப்புறப்படுத்த ட்ரை பண்ணுறோம். நம்மளால வந்துட்டு இருக்க எல்லா குப்பையுமே 2 பேரால பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. நம்மளால ஒரு 2 பை கொண்டு வந்து அந்த பையில குப்பைகள்லாம் போட்டு அதை எங்கே டிஸ்போஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்களே எங்கேயாவது டூரிஸ்ட் ஸ்பாட் போனீங்கன்னா அங்கே குப்பைகள் கிடக்கும், நம்ம அதை குறைகள் சொல்கிறோம். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ட்ரை பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்ம கிளியர் பண்ணி பார்ப்போம். யாரோ போட்ட குப்பை அப்படின்னு நம்ம விட வேண்டாம். நம்ம ஃபேமிலியோட நம்ம அங்கே போகிறோம், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பூமிக்கு ஏதாவது பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். அண்ட் சேனலை பார்க்குற நீங்களும் வந்துட்டு என்ன இதுதான் எடுக்கணும் இல்லை, உங்களால் முடிஞ்ச ரெசல்யூஷன் எடுங்க. சமூகத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் மெயினாக இயற்கைக்கும் வந்துட்டு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போவோம். ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு நல்லது கொடுக்கும். நான் இதை ரொம்ப அப்படியே இழுக்கல, இந்த அழகான இடத்துல இருந்து இதை என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேஃபாக இந்த இடத்துக்கு வாங்க, இந்த நேச்சுரல் அழகா என்ஜாய் பண்ணுங்க. குமிழி லேக். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் டு கேம்ஸ்டாம் ஃபேமிலி. யா, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். கேம்ஸ்டாம் சேனல் சார்பாக எங்களுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப விலைமதிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தொடர்ந்து எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நிறைய புது வீடியோவை புது விதமாக வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதையும் ப்ரெசென்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் 2024 பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் என்னன்னா, நாங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது, எல்லா மக்களையும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா சந்திக்கிறது அண்ட் உங்க கூட எங்களோட ஜாய்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்களும் எப்பவும் ஸ்மைலோட ஹாப்பியா இருங்க. மெயினா ஒரு விஷயம், புதுசா யூடியூப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க, தயவுசெய்து வெக்கப்படாதீங்க, ஷையா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, இதை நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம், நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களே, ஏன் இவங்க வேலை வெட்டி இல்லாம இதை பண்றாங்க அப்பெல்லாம் தோணுச்சு. அது ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் காதல் வாங்க, நீங்க மட்டும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்து இதை ஆரம்பிங்க. யூடியூப் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சோசியல் மீடியா, அதுல நல்ல நல்ல விஷயத்த நம்ம காட்டுறதுல வந்து தப்பே கிடையாது. நீங்க வீடியோ எடுக்கிறப்ப நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு பின்னாடி உள்ளவங்க சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நடந்து போறவங்க நம்ம பார்ப்பாங்க, அதை பத்திலாம் கவலையப்படாதீங்க.
இப்போ எனக்கு பின்னாடி அங்கே நிறைய பேர் இருந்தா கூட எனக்கு முன்னாடி நீங்க தான் இருக்கீங்கிறது தான் எனக்கு தோணும். அப்படிதான் நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த வந்துட்டு உங்க முன்னாடி சொல்றது தப்பு கிடையாது. அதனால நம்மளை சுத்தி உள்ளவங்களோ கூட இருக்கிறவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கிண்டல் பண்ணுவாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். அதை பத்திலாம் கவலை கிடையாது. உங்க கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மைண்ட ஃப்ரீயாக்குங்க, மனசுல இருந்து பேசுங்க. கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரையும் ரீச் ஆகும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும். ஓகே, லெட்ஸ் என்ஜாய் த நேச்சர். இந்த பாட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமாங்க, இன்னொரு ஒரு சின்ன ஒரு வருந்தக்கூடிய விஷயம் எனக்கு வந்து இங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தப்ப எனக்கு இருக்கு. இந்த சின்ன சின்ன கிளாஸ்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இது மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. இப்ப ஒரு ஃபேமிலியா வந்து உட்கார்றோம், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இங்க பாட்டில் மிதக்குது பாருங்க, பிளாஸ்டிக் பாட்டில். ஸ்லிப்பர் இல்லாம நடக்காதீங்க. எவ்வளவு பிளாஸ்டிக் பாட்டில் பாருங்க. ஸோ அழகான இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு மிதக்கிறது ரொம்ப. இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்லாம் எங்கேயோ போட்டு போயிருக்காங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஸோ மக்களே, நாங்கள் வந்து இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்திருக்காங்க, 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப இங்கே இதுதான் என்ட்ரன்ஸு, அது வழியாக வந்தீங்கன்னா இந்த லேக்கை பாருங்க, இது வரையும் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே போகிறது போகாதது வந்துட்டு உங்கள் சேஃப்டியை பொறுத்தது. ஒரு 4-5 பேராக இருக்கீங்கன்னா இங்கே உள்ளெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா உள்ள லைட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வந்தீங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட ஜேர்னியை முடிச்சு கிளம்பிடுங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போமா என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறேன். நான் உட்காந்த இடம் அது அங்கே இருக்கு, அதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்கோம். இல்லை அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see. ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியல. பிரியாணியா? வேற லெவல்ல பண்றாங்க பசங்க இங்க பிரியாணி குக்கிங்கு. சூப்பர்ப்பா. என்ன பிரியாணிப்பா? ஸோ இவங்க எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த குமிழியில வந்துட்டு சூப்பரா குக் பண்ணி அழகா சாப்பிட்றாங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோமா गाइस? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேம்ஷன். ஸோ ஃபைனலாக பிரியாணியை முடிச்சிட்டாங்க பசங்க. செம்ம அழகா இருக்கு. யார்ப்பா டேஸ்ட் பண்ண போறீங்க? நீங்களே டேஸ்ட் பண்ணி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரைஸை டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குப்பா. கலர் பார்த்தோன்னே காரமா இருக்கு நினைச்சேன், ஆனா செம்மையா டேஸ்டா இருக்கு. இதுலையும் காட்டுங்க. போங்க, ஒரிஜினலா பிரியாணி பண்றவங்க தோத்துட்டாங்க. நைஸ்பா, சூப்பரா இருக்கு. யார் பண்ணது? எல்லாம் சேர்ந்து பண்ணீங்களா இல்ல? சரி சரி. மெயின் செஃப் அவங்கதான். உங்க பேர்லாம் சொல்லுங்கப்பா. என் பேர் ஜித்து. தாயு. என் பேர் பிரவீன். மோனிஷ். ஹரி. நைஜர். சூப்பர்ப்பா. ஸோ எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். ஓகேப்பா, என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். ஸோ அழகா ஸ்கூல் பசங்க அழகா வந்துட்டு சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு அழகா இந்த இடத்த சூஸ் பண்ணி வந்து அழகா சமைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. சும்மா பேச்சு கிட்ட சாப்பிட்றேன்ட்டு அவங்களும் வந்துட்டு கண்டிப்பா சாப்பிடுங்க தரேன்னு சொன்னாங்க. பட் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மனசு வரல. பாருங்க இந்த டைம்ல அழகா வந்து குக் பண்ணி சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணி இருக்கு பாருங்க. சூப்பர் இல்ல? ஸோ அதுதான் சொல்றேன், இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்பாட்டு. இங்க நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிறந்த இடம். பட் குக் பண்ணிட்டு அதை மறக்காம ப்ராப்பரா அணைச்சிட்டு போங்க. ஏன்னா இது வந்து காடு பகுதி போல இருக்கு, நிறைய வந்து இலைத்தலைகள்லாம் கிடக்குது. இங்க பாத்தீங்கன்னா காஞ்ச சுருளி இந்த இலை எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபயர் பண்ணாம இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அதை ப்ராப்பரா அணைச்சிட்டு போகணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்றப்போ ஆளா இருந்தீங்க ஆனால் அதை ப்ராப்பரா ரிமூவ் பண்ணுங்க. ஸோ என்ன சேனல்னு அழகா கேட்டாங்க பசங்க, நானும் சொன்னேன் இந்த சேனல் தான்ட்டு. எஸ். ஸோ 2024 எண்ட்ல இருக்கும். 2025 வந்துட்டு சூப்பரான ஒரு வருஷமா கொண்டு வருவோம். ஸோ மக்களே, சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமா?
இந்த கல் வந்துட்டு இந்த தண்ணியில முழுகாம வந்துட்டு ஜம்பிங்ல போறப்போ ஒண்ணு பண்ண போறேன். ஓகே, சின்ன கல் தான், பெரிய கல்லாம் போட்டு டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப பாருங்க 3 ஜம்ப் அடிச்சிருக்கு. இது போல நீங்க உங்க சின்ன வயசுல ட்ரை பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா குமிழில இருந்து கிளம்புற ஒரு தருணம். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்துட்டு இங்க என்ஜாய் பண்ண டைம் போக இப்போ அப்படியே கிளம்ப போறோம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம அங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வில் என்ஜாய், அப்படி இல்லைன்னா இதோட நாங்க வீடியோ எண்ட் பண்ணிப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். இன்னும் இந்த காமெடி விடலையா? பாய். ஓகே, அடுத்த வீடியோ வந்து இதோட இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க. 2025ல கால வைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். என்ஜாய். பாய். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ குமிழி லேக்குக்கு நீங்க வரணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரணும், எப்படி போகணும் எல்லாமே நான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.